தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பகோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தமிழகத்தில் செங்கல், கிராவல், ஜல்லிக்கற்கள், எம்சாண்ட், சிமெண்ட் உள்ளிட்ட அனைத்து கட்டுமான பொருட்களின் விலையும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கட்டுமான பணிகள் முடங்கியுள்ளன. இதனால் கட்டுமான தொழிலாளர் பலர் வேலையிழந்து வருகின்றனர். தமிழக அரசு விலை உயர்வை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கட்டுமான பொறியாளர் சங்கத்தினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இது கரெக்டாக முறையில் செய்ய தவறுகிறது அரசாங்கம். அதை அரசாங்கத்துக்கு நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோம்னா, ஒவ்வொரு மூலப்பொருளும் இதுபோல் எம்சாண்ட் ஆகட்டும், இரும்பு ஆகட்டும், பிளம்பிங் மெட்டீரியல், அதுபோல் ஒயர் ஐட்டம்ஸு, கட்டடம் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருள்களுக்கும் ஒரு விலையை நிர்ணயம் பண்ணணும். இது அரசாங்கத்தினால் முடியும். அதற்குன்னு ஒரு தனி வாரியம் அல்லது தனித்துறையை அமைச்சு எப்படி சார் இந்த மாறுபாடு வருது? சார், இந்த மாறுபாடு பார்த்தீங்கன்னா, இப்போது ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ எம்சாண்ட் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். எம்சாண்டு உற்பத்தி செலவு என்ன இருக்கோ அதை விட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60%, 60% இப்போது விலைவாசி அதிகமாக இருக்குது. அது என்ன காரணம்னு சொல்லி நம்ம கேட்டால், தற்காலிகமாக இவங்க அங்கங்கே ஸ்டாக் பண்ணிடுறாங்க. ஒரு சில குவாரி ஓனர்ஸ் இதெல்லாமே இது பண்ணி அவங்கள டிமாண்ட் பண்ணுறாங்க. குவாரியில் கேட்டால் கனிம வளங்கள் ஒரு சில இடத்துல எடுக்க முடியறதில்லை அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால் எந்தெந்த ஏரியா என்னென்ன பண்ணணுமோ எந்தெந்த ஏரியாவுக்கு சொல்லி கவர்மெண்ட் முறையாக மணல் குவாரிக்கு எப்படி அனுமதி கொடுக்குதோ அதே மாதிரி இதையும் உற்பத்தி செலவு குறைவு, மார்க்கெட்டிங் ரேட் வரப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அது எப்படி சார் அந்த இடத்துல இந்த முரண்பாடு? சார், அந்த இடத்துல முறையான எம்சாண்டு வரும்போது அந்த க்ரஷரில் டெக்னிக்கல் டேட்டாக்குள்ளே போனோம்னா ஒரு ஸ்டேஜ் கட் பண்ணி க்ரஷ் பண்ணி ஜலிச்சு கொண்டு வந்துடுவாங்க. அரசாங்கமே முன்னாடி நின்று இது குவாரி ஆகட்டும், இந்த எம்சாண்ட் இந்த பிரச்சனைகள் அவங்களே முன்னாடி நின்று எடுத்து பண்ணினாங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். சிமெண்ட்டுக்கு எப்படி வந்தது சார்? இல்லை, சிமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா முதல்ல பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 500 ரூபா வரைக்கும் பேகு போச்சு. அது பலதரப்பட்ட ஆளுகள்லாம் நம்ம சொல்லி பண்ணும்போது அந்த விலையை நிர்ணயத்தை கம்மி பண்ணி பண்ணாங்க. அந்த இடத்துல பார்த்தா இந்த கார்பரேட் கம்பெனின்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் முதல்ல இருந்துச்சு. அந்த சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பரவலாக இருக்கும்போது விலையை அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது காம்படிட்டர் இருக்கும்போது கொஞ்சம் விலைகள்லாம் கொஞ்சம் ஸ்டெபிளாக கரெக்டாக ஒரு ரீசனபிளாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ அதே ஒரே நிறுவனத்து கையில் போகணுங்கிற சார், ஒரு நிறுவனத்தை கீழே இறக்கி ஒரு நிறுவனம் மட்டுமே வெளியில் வரணுங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரேட்டை ஹைக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ரேட்டில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்மால் ஸ்கேல் கொடுக்கும்போது அந்த ரேட்டுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறது சரி, இது சரி, அந்த இதில் எல்லாமே அவனுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு, அவங்க பொருள் வாங்காமல் போயிடுச்சு. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா கார்பரேட் ஒரே இதில் ஸ்டெபிலிட்டி இப்போ 3 கம்பெனி தான் மெயினாக சிமெண்ட்டுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே. எலக்ட்ரிக்கல் லைட்டுக்கு பற்றி சொன்னீங்க இல்லைங்க சார்? ஆமாம் சார். ஒரு கடையில் 10 ரூபாய்க்கு, இன்னொரு கடையில் 5 ரூபா. அது என்ன சார் அது முரண்பாடு? சார், அது முரண்பாடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தர நிர்ணயம் பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் எடுத்தாங்கன்னா கம்பெனியிலேருந்து வெளியில் வரும்போது ஒரு பொருளுக்கு இவ்வளோதான் சொல்லி எம்ஆர்பி போட்டு கொடுத்துட்றோம். அந்த எம்ஆர்பியிலேருந்து இவ்வளோ பர்சன்டேஜ் பண்ணி பண்ணணும், இவ்வளோ இதுதான் பண்ணணும்னு சொல்லி போட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. அந்த இதில் யாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி இவங்க கொடுக்கும்போது விற்கும்போது பொருள் கரெக்டான பொருள் பார்த்தீங்கன்னா கள்ள சந்தை சொல்கிறாங்க இல்லைங்களா, டூப்ளிகேட், அந்த இது மாதிரியெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்துடுது. ஸ்மால் ஸ்கேல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ எப்படி இருக்குது சார்? சார், ஸ்மால் ஸ்கேல் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரொம்ப ஹைன்னு சொல்ல முடியாது, லோவுன்னு சொல்ல முடியாது, இழுத்துக்கோ பிடிச்சிக்கோங்கிற சொல்லுவாங்க இல்லைங்களா, இது மாதிரி அது மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ விலைவாசி உயர்வுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. அது கொஞ்சம் இந்த விலைவாசி இதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் ரெடி ஆகி போயிடும். திடீர்னு இப்போது இந்த ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா 2-3 டைம் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பொருள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கட்டட சம்மந்தப்பட்ட பொருளுமே விலைவாசி அதிகமாகிருக்கு. சரி, இவ்வளோ தூரம் போகிறப்ப நீங்கள்லாம் என்ன மாதிரியான பாதிப்புக்குள் உள்ளாயிருக்கீங்க சார்? சார், நம்ம பாதிப்புக்கு உள்ளாகிறது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்மனா இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா இன்ஜினியர் சுற்றி ஒரு டீம் இருக்குது. இன்ஜினியர்ஸுக்கு கீழே சூப்பர்வைசர் இருக்காங்க, சூப்பர்வைசருக்கு கீழே அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர் போவாங்க, அவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா மேஸ்திரி அவங்க வருவாங்க, அவங்களுக்கு கீழே மம்டி, அழிச்சிட்டாள், மேசன், இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செக்டாரே இது கீழே இருக்குது. இப்போ இது கீழே நாங்கள் பாதிப்பு எப்படின்னா இந்த விலைவாசி உயர்வுனால பில்டிங்கில் முடங்குது. ஒரு நல்ல பண சுழற்சிக்கான ஒரு ஃபீல்டு. ஆமாம், பண சுழற்சி ஆகக்கூடிய ஃபீல்டு. ஆமாம், ரொட்டீன் ஆகிட்டே இருக்கும், டர்ன் ஓவர் ஆகிட்டே இருக்கும். ஆமாம் சார். அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு ஜர்க்கு வர்றப்ப என்ன மாதிரியான பாதிப்புகள் இது தாண்டின விஷயங்களாக வரும்னு நினைக்கிறீங்க சார்? இதை தாண்டின விஷயங்கள் பார்த்தோன்னா டோட்டலாகவே ஒரு நாட்டுடைய வளர்ச்சியை ஒட்டுமொத்தமாக பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது. இப்போ இந்த எம்சாண்டு பிரச்சனையை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இது எம்சாண்டு உருவாக்குறதுக்கு வந்த முதல்ல
நாங்கள் ரொம்ப இதுக்கு சிரத்தை எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் பண்ணியிருக்கோம். 2016 பார்த்தீங்கன்னா எம்சாண்டுனாலே ஆளுக அது ஃபில்லிங் மெட்டீரியல் அது எதுக்கு கட்டடத்துக்கு கொண்டு வரைக்கிற கண்டிஷனில் இருந்துச்சு. அந்த அவேர்னஸ் மணலுக்கு மாற்றா நம்ம இயற்கை வளங்கள் பாதிக்கப்படக்கூடாதுங்கிற மணலுக்கு மாற்றா இந்த எம்சாண்டை பற்றி அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் ரேடியோலையும் சரி, பேப்பர்லேயும் சரி, டைரக்ட் மீட்டிங்லேயும் சரி, பொதுமக்களை சந்தித்து கொடுக்குறதும் சரி, சின்ன சின்ன விநியோக நோட்டீஸ் அதையும் கொடுத்து நாங்கள் எல்லா பக்கமே அந்த அவேர்னஸ் கொண்டு வந்தோம். 2016 நாங்கள் தொடர்ந்து கண்டினியூவாக ஒரு 4 இயர்ஸ் அந்த விழிப்புணர்வு கொண்டு வந்துட்டு இப்போ கொண்டு வந்துட்டு இருக்கும்போது அப்போ பார்த்தீங்கன்னா யூனிட் பார்த்தீங்கன்னா 1500 இருந்துச்சு. நாங்கள் விழிப்புணர்வு அதை கொண்டு வரும்போது எம்சாண்ட் ஒரு யூனிட் 1500 இருந்துச்சு. இந்த 16 இப்போ 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 9 வருட காலத்தில் 1500 இருந்த யூனிட் 6000 வரைக்கும் ஆயிருக்கு. இப்போ இது என்ன காரணம்? மக்களோட நுகர்வு அதிகமானனால விலைவாசி அதிகமாக இருக்கா, இல்லை மேனுஃபேக்சர் உற்பத்தி திறன் கம்மியாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மக்களோட நுகர்வு அதிகமாக இருக்குது. மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இதுவும் அதிகமாக தான் இருக்குது. மக்களுக்கு தேவையான எம்சாண்டுகள் சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. இதில் என்ன இதில் ஒரே ஒரு சிறிய தவறு எங்கே நடக்குதுன்னா, இப்போது நம்ம மாநிலத்தில் எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஊரில் எடுக்கிறாங்கன்னா நமக்கு கொடுத்தது போக மற்றதை மிச்சத்தை வெளி மாநிலங்களுக்கு அனுப்பலாம். ஆனால் இது நம்மளுக்கே கொடுக்காம செயற்கை தட்டுப்பாடு வாட்டி வெளி மாநிலத்தில் அதிக விலைக்கு விற்கிறாங்க. இது ஒரு காரணம் எம்சாண்டில் முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இது கவர்மெண்ட்டிட்ட நிறைய பக்கம் எடுத்து சொல்லியிருக்கோம். கலெக்டரே நேரடியாக முன்னேற்பாடு பண்ணி பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது கூடி சீக்கிரம் இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுக்கும்போது நம்ம தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறேன். விலை உயர்வு காரணமாக சதுரடி வீதம் விலை பேசி ஒப்பந்தம் போட்ட வீடுகள், கடைகள், அலுவலகங்கள் உட்பட பல்வேறு கட்டுமான பணிகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என கட்டுமான பொறியாளர்கள் தெரிவித்தனர். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் இது பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் டெவலப் ஆகிட்டு தான் இருக்குது கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும். ஆனால் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் எல்லாருமே பத்திரிகை செய்தி எடுத்தாவே எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க. பொதுமக்கள்லேருந்து இது திட்டங்கள் கனவு அவங்களோட வீடு அது கனவாகவே போயிருமா அப்படிங்கிற மாதிரி. அது என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா விலைவாசி உயர்வு தாங்க. விலையேற்றம் எல்லாத்துலேயுமே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக பெட்ரோல் டீசல்லேருந்து தங்க விலையிலேருந்து எல்லாமே இருக்குது. அரிசி பருப்புலேருந்து இல்லை அதெல்லாம் ஒரு நார்மலாக மீடியமாக ரேட்டு ஏறுது. அப்புறம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு ஃபிக்ஸடாக ஒரு ரேட்டு இருக்குது. கொஞ்சம் பெட்ரோலும் கூட எனக்கு தெரிஞ்சு இப்போ 2 வருஷமோ 1 வருஷம் அந்த மாதிரி ஏறாமல் இருக்குது. ஆனால் எங்கள் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டு விலை நிர்ணயம் பண்ணி வேலை செய்கிறோம். 1 மாதம் 2 மாதத்தில் இந்த குவாரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜல்லி, எம்சாண்டு, பீசாண்டில் 1000 ரூபா 2000 ரூபா, அவங்க லோடுக்கு பார்த்தீங்கன்னா 10,000 ரூபா அந்த மாதிரிலாம் ரொம்ப ஏற்றிடுறாங்க. என்ன காரணமே இல்லைங்க. மூலப்பொருள் அதிகமாக இல்லை, ஒன்றும் இல்லை. கேட்டாங்க அவங்க கவர்மெண்ட்டை சொல்கிறாங்க அவங்க விலை ஏற்றிட்டாங்க அப்படின்னு. அவங்க நார்மலாக தான் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு 100 ரூபா 150 ரூபா ஏற்றுறாங்கன்னா இவங்க 1000 ரூபா 1500 ஏற்றிடுறாங்க. எந்த ஒரு இது இல்லை. இப்போ போன ஜான்வரியில் ஏற்றினாங்க ரேட்டு. அப்புறம் நாங்கள்லாம் முதலமைச்சருக்கு எல்லாம் கோரிக்கை கொடுத்து எல்லாம் பண்ண அமைச்சருக்கு எல்லாமே சொன்னோம். அப்புறம் விலையை அவங்களும் ஒரு மீட்டிங் போட்டு கட்டுப்புக்குள்ளே கொண்டு வரோம், 1000 ரூபா கம்மி பண்ணுறேன்னு கூட சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்நேரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாலும் அமைச்சர்கிட்ட இருந்து சொல்லியும் ஒரு இதுவும் கூட இன்னும் விலையை இங்கே கம்மி பண்ணலை. அந்த இது நான் பப்ளிக் இது டோட்டலாக யார் என்ன பாதிக்கிறாங்கன்னா சிவில் இன்ஜினியரு, பப்ளிக்கு. இதனால் என்ன வரும்னா பயங்கர ஒரு டிஸ்பியூட் பொதுமக்களுக்கும் சிவில் இன்ஜினியருக்கு கட்டுமானுக்குன்னு அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிஸ்பியூட்டு ஆகுதுங்க. அது ஏன்னா ஒரு விலைவாசி நீங்கள் இந்த ரேட் தானே சொன்னீங்க, அக்ரிமெண்ட் போட்டு பண்ணுறோம். ஒரு சிலர் அக்ரிமெண்ட் போடாமல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப சிக்கல் தான் அது. அக்ரிமெண்ட் போட்டவங்க இந்த விலைன்னு சொல்லி பண்ணுறோம், நீங்கள் பண்ணுங்கள், எங்களை அதெல்லாம் தெரியாது, இந்த ரேட்டு தானே நாங்கள் சொன்னோம், பண்ணி கொடுங்கண்ணே. அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க ஒரு கனவு இல்லை, வீடு கட்டுறவங்க கட்டிட்டு அப்படியே நின்றுது. அது இந்த ரேட்டு இது டிஸ்பியூட்னால நின்றுது. ரேட்டு கம்மின்னு சில பேர் சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அவங்களால கண்டிப்பாக அந்த இது விலைவாசிக்கு செய்ய முடியாது. அவங்க ஒரு அமௌண்ட் வாங்கி அட்வான்ஸ் ஆகிட்டு போயிடுறாங்க. இப்படி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதனால் என்னென்னா கேஸ் அதிகமாகுது. கோர்ட்டுக்கும் சரி எல்லாமே அந்த பில்டிங் அப்படியே நின்றுது. கேஸுன்னு ஒன்று போயிடுச்சுன்னா அது எப்போ முடியுதுன்னே தெரியாது. அந்த அவங்களுக்கு அப்படியே நின்றுது. ரொம்ப ஒரு வீடும் கூட இல்லாமல் சொந்த வீட்டில் இருக்கணும்னு அவங்க நினைக்கிற ஆளுகளுக்கு அதுவும் கூட பண்ண முடியாது. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு தான்.
இப்போ ஏதோ ஒரு ஃபிக்ஸடு எங்களுக்கு நாங்களும் வந்து முதலமைச்சருக்கு இங்கே வந்து கோரிக்கை அடிக்கடி வச்சுட்டே தான் இருக்கிறோம், இன்னும் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இதன் மூலியமாகவும் சொல்லிக்கிறோம் என்ன அப்படின்னா, விலைவாசி விலையதுக்கு வந்து எங்களை வந்து ஒரு கண்காணிப்பு குழு போட்டு இதுக்கு ஒரு விளையாட்டத்தை வந்து கட்டுப்படுத்தி இவ்வளோதான் ஒரு வருஷத்துக்கு இந்த ரேட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா நாங்களும் அக்ரிமெண்ட் போட்டு வேலை செய்யறதுக்கு சௌரியமாக இருக்கும். பொதுமக்களுக்கும் ஒரு பட்ஜெட் அவனை சம்பளம் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த வீடு கட்டலாமா, லோனுக்கு போகிறாங்க, இவ்வளோதான் கட்ட முடியும் அப்படின்னு வாங்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று 30% விலை வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கூடுதலாக வந்து செலவு அதிகமாகிடுச்சு. அவங்க எப்படி பண்ண முடியுங்க? அவங்க ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்பாங்க, அப்போ அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் என்ன, பேஸ்மெண்ட் ஆரம்பித்து அப்படியே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அப்போ அப்படியே லிண்டர் லெவலில், ரூஃப் லெவலில் ஃபினிஷிங் பண்ண முடியாமல் இந்த மாதிரி நிறைய இடத்துல அப்படியே நிற்குதுங்க. பத்திரப்பதிவுலலாம் ஒரு பிரச்சனை, அப்புறம் வந்து அப்ரூவல் பிரச்சனை. கண்டிப்பாங்க சார். அப்ரூவல் வந்து இப்போ வந்து 3500 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் சுயசான்று அடிப்படையில் வந்து கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அது நல்ல விஷயந்தான். ஆனால் அதுவும் பார்த்தீங்கன்னாலும் உள்ளே போனீங்கனாலும் அதுவும் செலவு பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. உடனே இப்போ பப்ளிக்காக கொண்டு வந்தது ஸ்கீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கொண்டு வர ஸ்கீம் எல்லாமே நல்ல ஸ்கீம் தாங்க. ஆனால் வந்து முறையாக வந்து எதுவுமே செயல்படுத்துறது இல்லை. அது நீங்கள் இத்தனை பேர் வேணால் நீங்கள் இத்தனை பேர் வாங்கியிருப்பாங்க, நான் எதுவுமே செலவு பண்ணாமல் நான் வந்து அப்ரூவல் வாங்கிட்டேங்க, 3500 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி நான் கட்டிட்டேங்க அப்படின்னு எத்தனை பேருன்னு பாருங்கள். மேக்ஸிமம் இருக்காது. அங்கேயும் மறுபடியும் செலவு பண்ணு தான் கொடுத்தா தான் மறுபடியும் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுயசான்று இதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு ஒரு மினிமமாக பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 ரூபா ஃபீஸ் இருந்துச்சுன்னா இப்போ வந்து 90,000 80,000 அந்த மாதிரி 3 மடங்கு அதிகமாகிடுச்சுங்க. இப்போது அப்போ பெரிய பில்டிங்கில் கட்டும்போது பார்த்தீங்கன்னா இது பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கே வந்து ஏகப்பட்ட அமௌண்ட் வந்து அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா லோனுக்குள்ள பில்டிங்குள்ள லோன் போவாங்க. லோன் போய் அதுக்கு என்னென்னா ஒரு பேஸ்மெண்ட் வரைக்கும் நம்ம செலவு பண்ணிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொரு இதாக ரிலீஸ் பண்ணி கொடுப்பாங்க பேங்க் லோன் இல்லை. இப்போ வந்து என்னென்னா நம்ம லோனுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவலுக்கு போனாவே லோன் போட வேண்டிய அளவுக்கு அந்தளவுக்கு அதிகமாக வருதுங்க. செலவு பார்த்திங்கன்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அந்த மாதிரி வரும்போது என்னென்னா டோட்டலாக இதில் பில்டிங் கட்டுறவங்களும் சரி, இண்டஸ்ட்ரியல் இது எல்லாமே பாதிக்கப்படுறாங்க. அடுக்குமாடி இது அப்பார்ட்மெண்ட் இது வேலை செய்கிறது, அது அப்ரூவல் பிரச்சனைங்க. அதெல்லாம் போயிட்டு வரக்கு இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாருமே ரெடிங்க. எவ்வளோ ஃபீஸ் ஆனால் அது உடனே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதில்லை. இது அரசாங்கம் வந்து இது கொஞ்சம் நடவடிக்கை எடுக்கணுங்க. அப்புறம் பத்திரப்பதிவு தொழில் பார்த்திங்கன்னா அதுவும் கட்டணம்லாம் அதிகமாகிடுச்சு. ஒரு லேண்டு இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கொஞ்சம் குறைச்சி, அப்புறம் ஆக்காவில் இருக்கிறதெல்லாம் இங்கே கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஆக்கா பிரச்சனை இருக்குங்க. அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறேங்கிறாங்க, சரி ஆயிருங்கிறாங்க. ஏன்னா இப்போ கார்பரேஷன் லிமிட்லேயே ஆக்கா இது நிறையா வந்துருச்சு. உள்ள பஞ்சாயத்தெல்லாம் சேர்க்கும்போது நிறையா இது வந்துருச்சுங்க. அதையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுத்து குடியிருப்பு பகுதியில் மலை இருக்கிறது அவங்க அப்படியே இருக்கட்டும், அதை ஒட்டி இருக்க குடியிருப்பு பகுதியில் ஒரு அமௌண்ட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி போட்டு அப்ரூவல் எல்லாம் கொடுத்தாங்கன்னா நல்லா ஒரு ரிசல்ட் பப்ளிக்கும் சரி, வீடு கட்டுறதுக்கு இதுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஏன்னா இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இதில் ரொம்ப பூம் ஆகிட்டு இருக்கு, அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ மெட்ரோ வருதுங்கிறாங்க, இன்னும் அதிகமாக தான் போகும். அப்படின்னா ஒரு லேண்டே வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. வாங்கி வச்சவங்களுக்கு, ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு கட்ட முடியாத சூழ்நிலை இருக்குது. என்னென்னு பார்த்தா விலைவாசி உயர்வு. இன்னும் இப்போ நம்ம ஆரம்பிக்கிறோம், அவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா, சரி இப்போ இருக்குது ரேட்டு இருக்குது இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா எங்கட ஆரம்பிக்கிறப்போ மறுபடியும் இன்னும் அதிகமாயிருமா அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கு பப்ளிக் டோட்டலாக இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு குழு போட்டு அரசாங்கம் பண்ணுன்னா நல்லா இருக்குங்க. இந்த கட்டுமானத்துறை இவ்வளோ பெரிய ஜர்க்கு ஏற்பட்டிருக்கிறதுனால எந்த இந்தியாவில் உலகத்திலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது செக்டார் கட்டுமான துறையும், ஆனால் அந்த செக்டாரே இவ்வளோ தூரம் ஜர்க்கு ஏற்பட்டிருக்குது இல்லையா? அப்போ இந்த ஜர்க்கு எத்தனை வருஷத்துக்கு பஞ்சாயத்து உருவாக்கும்? சரி, இது வந்து கண்டினியூஸாக போயிட்டே தான் இருக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் ஒர்க்கு வந்து பில்டிங்கும் வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லேருந்து ப்ரைவேட்லேருந்து எந்த ஒரு திட்டமாக வந்து விவசாயத்துக்கு அடுத்தபடியாக நம்ம கட்டுமானத்துறை தான் இருக்குது. அந்த விவசாயத்துக்கே நம்ம கட்டுமானத்துறையும் தேவைப்படுது. அப்படிங்கும்போது இது நாளுக்கு நாள் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போது டெக்னாலஜியில் நிறையா வந்திருக்கு, லேபரை கம்மி பண்ணி அதெல்லாம் போகலாம். என்னென்னா ஃபாரின்லலாம் பண்ணுறாங்க, அதனால் காஸ்ட் வைஸ் அதிகமாகும். இது நம்ம இதில் கொஞ்சம் இப்போ வந்துட்டுருக்கு. நம்ம இந்தியாவில்
கேரளாலே வந்துட்டுருக்கு, தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் எல்லாமே வந்துட்டுருக்கு. இருந்தாலும் லேபர் ஷார்ட்டேஜ்னால நம்மளும் இனி அடுத்த நோக்கி அதை தான் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ நம்ம இங்கே தொழிலாளர் தமிழக தொழிலாளர் பார்த்தீங்கன்னா லேபரே எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. நீங்கள் ஒரு இதுலேருந்து எடுத்துக்கலாம். விவசாயி இப்போ நம்ம கட்டுமானத்துக்கு ஹோட்டல் எல்லாம் சொல்கிறோம். இப்போ விவசாயத்துக்குமே வட மாநில தொழிலாளர் தான் இப்போ இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இப்போ விவசாயமே இல்லை நம்ம இதில். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. லேபர் தட்டுப்பாடுங்கிறது ரொம்பவுமே இருக்குது, இன்னும் அதிகமாக தான் இருக்குது. கட்டுமானத்துறையில் வந்து 3 பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று மூலப்பொருட்கள் விலை உயர்வு, இன்னொன்று இந்த டாக்ஸ் ஒரு பக்கம், இன்னொரு சைடு வந்து தொழிலாளர் பற்றாக்குறை. இந்த 3த்தையும் சமாளிக்க முடியாமல் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 சிரமம்தான். இதெல்லாம் பாதிப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா கடைசியில் இண்டிவிஜுவல் நம்ம பில்டிங் யார் கட்டுறாங்களோ அவங்க இதில் தான் போகும். ஆனால் அவங்களுக்கு அது அவங்க வந்து டைரெக்டாக பப்ளிக் வந்து பொதுமக்கள் வந்து இதுக்கு அவேர்னஸ் அவங்களுக்கு வரணுங்க. ஃபஸ்ட்டு இது யார் பாதிக்கிறாங்கன்னு பார்க்கணும். இது கட்டணமா, இன்ஜினியர் தானே பாதிக்கிறாங்க, தொழிலாளர் தானே பாதிக்கிறாங்க, மேஸ்திரி தானே பாதிக்கிறாங்க அப்படின்னு இல்லாமல் கடைசியில் எங்கே போனாலும் அவங்களுக்குலாம் யார் கொடுக்க வேண்டியது இருக்குங்க? வீடு கட்டுற ஓனர் தான் அவங்க கொடுக்கணும். கட்டுமான பொருட்கள் விலை உயர்வை கட்டுப்படுத்த அரசு தனித்துறை அமைக்க வேண்டும், விலையேற்றங்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. பொதுவாக எல்லா தொழிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் லாஸ், இன்டைரக்ட் லாஸ், அதாவது விர்ச்சுவல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்டைரக்ட் லாஸுக்கு வந்து விர்ச்சுவல் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்ட் லாஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக பாதிக்கப்படுறது. ஸோ ஒரு உற்பத்தி தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இதில் வந்து ஒரு மூலப்பொருளுடைய விலையோ ஒரு கரண்ட் பிரச்சனையோ இருந்துச்சுன்னா அதனுடைய டைரக்ட் லாஸ் வந்து அதை வேலை செய்கிறவங்களுக்கு, அதனுடைய சப்கான்ட்ராக்ட் எடுக்கிறவங்களுக்கு, அதனுடைய இதை பயனாளர்களுக்கு. ஆனால் இந்த இருக்கிறதுலையே நம்ம இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழில் அப்படின்னா கட்டட தொழில். இன்றைக்கி விவசாயத்துக்கு மேலும் கூட சொல்லலாம். விவசாயத்துக்கும் கட்டட தொழில் தேவைப்படுது. பழைய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயங்கிறது வந்து மண் சார்ந்து மனிதன் சார்ந்து மட்டும்தான் இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே மிஷினரி சார்ந்து இருந்துச்சு. மிஷினரி வரும்போது அங்கே பவர் வேணும், அந்த பவரை சேவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு பில்டிங் வேணும். எல்லாமே இது ஒரு விவசாய கட்டமைப்போடு தான் இருக்குது. ஸோ அப்போது இதனுடைய டைரக்ட் லாஸ் வந்து விவசாயம் வரைக்கும் பாதிக்கப்படுது. இப்போ டைரக்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்போது தொழிலாளர்கள், பொறியாளர்கள், அப்புறம் வந்து இதனுடைய பயனாளர்கள், இது 3 தான் எப்போவுமே எல்லா இதுலேயும் இருக்கும். அதே மாதிரி கட்டட தொழில் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே என்னுடைய பார்வை என்ன அப்படின்னா அரசாங்கம் தான் இதில் வந்து முதல்ல பாதிக்கப்படுது. ஏன்னா டைரக்ட் லாஸுங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அரசாங்க கட்டிடங்களே நிறைய இருக்குது. இதில் வந்து அரசாங்கங்களுக்கு போகக்கூடிய வருமானங்கள் வந்து ரொம்ப கட்டாக்குது. இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இன்டைரக்ட் லாஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஒரு தொழிலாளர் இருக்கார், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு தொழிலாளர் இருக்கார், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு சின்ன வீடு வந்து ஒரு தொழிலாளருக்கு வந்து ஒரு 20 தொழிலாளர் வந்து கட்டுறாங்க அப்படின்னா அந்த தொழிலாளரை நம்பி ஒரு டீ கடைக்காரர் டெய்லி வந்து 10:30 மணிக்கு டீ கொடுப்பாரு. அந்த வீடு அமைந்திருக்க இடத்துல, கட்டடம் அமைந்திருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பொட்டி கடை இருக்கும், 2 சாப்பாடு கடை இருக்கும், 2 டிஃபன் கடை இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டடத்துக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இந்த அன்றாடம் தேவைப்படைய பொருட்களையும் கொண்டு வரதுக்கு ஒரு சரக்கு ஆட்டோ ஒன்று வரும், ஒரு பேசஞ்சர் ஆட்டோ வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தொழிலாளர் வரக்கூடிய பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு, இது அப்படி பார்த்திங்கன்னா இந்த பெட்ரோல்லேருந்து எல்லாமே வந்து பாதிக்கப்படுது. அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு லாஸாக தான் பாதிக்கப்படுது. ஏன்னா ஒரு துறை சார்ந்த ஒரு வருமானத்துக்காண்டி அரசாங்கம் வந்து ஒரு விலையை வந்து ஜாஸ்தி பண்ணுறாங்க. அப்படிங்கும் பொழுது அந்த துறையில் வந்து வருமானம் வரலாம், ஆனால் அந்த துறையினுடைய இம்பேக்ட் வந்து நிறைய லாஸ் வந்து அடுத்த துறைக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது வந்து ஒரு டேக்ஸ் ஜாஸ்தி பண்ணுறாங்க அப்படின்னா அது கார்ப்பரேஷனுக்கோ அந்த பஞ்சாயத்துக்கோ அமௌண்ட் வரலாம், ஒரு வருமானம் வரலாம். ஆனால் ஒரு டிரான்ஸ்போர்ட்டுக்கோ இது எல்லாமே பாதிக்கப்படுது. ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கோ, ஏன் ஈவன் டாஸ்மாக் கூட லாஸ் வரும். ஏன்னா ஒரு லேபர் வந்து ஒரு வாரம் கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கும்போது அவனுடைய செலவு வந்து அவனுடைய என்டர்டைன்மெண்ட்டுக்கும் மித்த எதுக்கும் செலவு பண்ணுறதுடைய வால்யூம் வேறு, அவன் வருமானம் இல்லாத போது வால்யூம் வேறு. இது படிப்புலையும் பாதிக்கும். இது பலவிதமான ஒரு சட்ட ரீதியான இதே கூட இது வந்து வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் டைரக்ட் லாஸுங்கிறத சொல்கிறத விட இதில் இம்பேக்ட் ஆஃப் இன்டைரக்ட் லாஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த இன்டைரக்ட் ஆஃப் இம்பேக்ட் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு உள்ளது மட்டும் கிடையாது. இதனுடைய பாதிப்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் இருக்கும். ஏன்னா ஒருத்தர் வீடு கட்டணும்னு நினைக்கிறாரு. முந்திலாம் வந்து வீடு கட்டணும்னு நினைக்கும் போது ஒரு 10% வந்து குஷன் வச்சு சொல்லுவாங்க. நார்மலாக வந்து 30 லட்சத்துக்கு வீடு கட்டணுமா ஒரு 35 லட்ச ரூபா பட்ஜெட் வச்சுக்கோங்க, மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இன்டீரியருக்கு ஒரு 2 லட்ச ரூபா, ஒரு முன்ன பின்ன உங்களோட ஆசைக்கு தகுந்த மாதிரி டைல்ஸ் போடணும், அது போடணும், அலங்கார பொருட்கள் பண்ணணும்னா ஒரு 3 லட்ச ரூபா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. ஆனால் இப்போ எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40-50% வந்து அந்த எஸ்கலேட் ஆகுது. அதாவது நம்ம நினைக்கிற மதிப்போட வந்து கூடுதல் அமையுது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டைரக்ட் லாஸு, ஹிடன் லாஸில் தான் இது போகும்.
ஒரு டேக்ஸ் ஆகட்டும், ஒருத்தர் இப்போ யாருமே வந்து லோன் வந்து அவங்களுடைய இது வாங்காமல் இல்லை, எல்லாருமே லோன் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்றைக்கி இருக்குது. அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து பத்திரப்பதிவு பண்ணி தான் அவர் வந்து அந்த இதுக்கு வந்து செலவு பண்ணணும்னு இல்லை, அவர் அந்த லோனுக்கு வந்து எம்ஓஇ சைன் பண்ணுறாரு. எம்ஓஇ சைன் பண்ணி அந்த ஹைபாத்திகேட் பண்ணி தான் அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதுவே கிட்டத்தட்ட ஒரு 11% வந்து அவங்க பண்ணுற மாதிரி ஒரு சூழல் வருது. ஸோ இடம் ஜாஸ்தி, கட்டிடத்தினுடைய விலை ஜாஸ்தி அப்படிங்கும்போது அதனுடைய கூட்டப்பட்ட மதிப்பு, அதாவது விலையேற்றப்பட்ட மதிப்பும் அதில் வந்து இம்பேக்ட் ஆட் ஆகுது. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு நம்மளுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு விலை உயரத்தை வந்து நம்ம தொடரும்போது என்னென்னா ஸ்தம்பிச்சு போயிடுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. சார், இப்போ இந்த விஷயத்தில் பண்ண போகிறப்ப நான் இப்போ ஒரு கட்டடத்தை கொண்டு வந்துட்டேன், இப்போ எதனா அதில் ஏதாவது குவாலிட்டி லாஸ் எதுவும் வர வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது சார், கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டிருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கட்டடக்காரங்கள் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க ஜீரணிக்க முடியாது. ஒரு 40 லட்சத்துக்கு பில்டிங் வந்து இருக்கும்போது ஜீரணிக்க முடியாது. இப்போ அவங்களால என்ன பண்ணுவாங்கன்னா, சரி சார் இப்போ நான் இவ்வளோ குவாலிட்டி எனக்கு அட்லீஸ்ட் பில்டிங் ஃபினிஷ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குவாலிட்டி வந்து லாஸ் பண்ணுறக்கூட. ஏன்னா இவங்களும் ஒரு லெவலுக்கு மேலே இவங்களால் காம்ப்ரமைஸ் பண்ணி கொடுக்க முடியாது கட்டட கான்ட்ராக்டர்னாலையும். பொதுவாக கட்டுமானத்துறையோட இந்த இந்த போக்கு எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து மிகப்பெரிய நமக்கு சவால் தான். ஏன்னா சாமானியர்கள் வந்து ரொம்ப 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 சிரமப்படுவாங்க. அது நான் சொன்ன மாதிரி இது இப்போ மட்டும் கிடையாது, இப்போ ஒரு தற்போதைய விலையேற்றம்னாலும் கூட இதனுடைய லாஸ் வந்து 2 வருஷம் வரைக்கும் இருக்கும். ஏன்னா ஒரு 3rd ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒர்க் பண்ணுற ஒரு வீட்டு தரகர்லேருந்து, ஒரு ஆட்டோக்காரர்லேருந்து, ஒரு டீ விற்கிறவர்லேருந்து, ஒரு கட்டட தொழில் பண்ணுறவங்க, கட்டட தொழிலே டெக்னிக்கல் ஜாப்னு இருக்குது, நான் டெக்னிக்கல் ஜாப்னு இருக்குது, ஒரு மம்முட்டியால், ஒரு விவசாய கூலி, எல்லாருமே இதில் வந்து பாதிக்கப்படுவாங்க. இதில் என்னென்னா இப்போ நிறைய பேர் வந்து வெளி மாநிலத்திலேருந்து வராங்க. இப்போ இந்த தொழில் இல்லாதனால என்னென்னா வெளி மாநிலத்தில் உள்ளவங்க அவங்கவுங்க இதுக்கு வந்து போயிடுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ கோயில் திருவிழா ஒன்று நடந்துச்சு. அந்த கோயில் திருவிழாவில் அந்த நிர்வாகிகள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடம் டொனேஷனே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு. இதுக்கு காரணமும் ஒன் ஆஃப் த காரணமும் வந்து ஏன்னா அந்த கோயிலை சுற்றி நிறைய கட்டடங்கள் நடந்துருந்துச்சு. இன்றைக்கி வந்து தொழிலாளர்கள் ஜாஸ்தி இருக்காங்க, எல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி ஜாஸ்தி இருக்காங்க. அந்த இம்பேக்ட் எங்கே வரைக்கும் வருதுன்னு நம்மளால் உணர முடியுது. இது வந்து சாமானியர்களுக்கு தோணாது, அது அவங்க அனுபவத்தில் வரும்போது தான் தோணும். இந்த அனுபவம் வரணும்னு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும். விலையேற்றங்கிறது குவாரி, மணல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பி, சிமெண்ட் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ளம்பிங் ஐட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது இதனுடைய சம்மந்தப்பட்ட எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் கட்டடம்னு ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து அப்ரூவல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ அப்ரூவலில் வந்து பார்த்திங்கன்னா அரசு வந்து ஒரு அரசினுடைய பார்வையில் ஒரு நல்ல திட்டமாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. பொதுமக்களுக்கு வந்து சௌரியமான திட்டம்னு சொல்லி சுய சான்றிதழ் முறையில் வந்து கட்டட அப்ரூவல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு கட்டடம் ஆரம்பிக்கும் போது அப்ரூவலில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் என்னென்னா சுய சான்றிதழ் முறையில் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுக்கு தேவையான ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டா ரைட் இப்படி நம்ம போனால் நம்மளே வாங்கிடலாம்னு சொல்லி ஆன்லைன் பண்ண. ஆனால் இந்த கட்டிடத்தில் வந்து முறையாக பிளான் பண்ணாமல் அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாமல் இருந்தாங்க அப்படின்னா, அவங்க சுய சான்றிதழ் முறையில் போட்டாங்க, அந்த கட்டட கட்டுபவரே வந்து இப்போ அப்ளை பண்ணார் அப்படின்னா அந்த ஃபீஸ் வந்து அவங்களுக்கு லாஸ் ஆகுது. ஒன்ஸ் ஃபீஸை கட்டிட்டாங்கன்னா அந்த ஃபீஸ் வந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க திருப்பியும் வந்து அதை சரி பண்ணி இதுக்கு வந்து எப்படின்னா இந்த திட்டம் கரெக்டு தான், ஆனால் அதில் வந்து ஒரு பொறியாளருடைய பங்களிப்பை வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சோ எல்பிஎஸ் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர் சைன் பண்ணி அவங்க அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா தொழிலாளர்களுக்கும் சரி, வீடு பயனாளர்களுக்கும் சரி, பொறியாளர்களுக்கும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் வேணும். அப்படின்னா அதுக்கு வந்து பொறியாளர் வேணும். எப்படி ஒரு ஒரு கேஸ் வந்து போகுதுன்னா ஒரு வக்கீல் வேணும், ஒரு ஆடிட்டர் வேணும். அப்படிங்கிற மாதிரி இந்த பொறியாளருடைய சைன் இல்லாமல் சுய சான்றிதழ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து இருந்தால் இதில் பயனடைகிறது வந்து பார்த்திங்கன்னா அரசும் மக்களும் தான். ஏன்னா அரசுக்கும் இந்த ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் பண்ணி போய் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காலதாமதம் ஆகுது, இவங்களுக்கு அப்ரூவல் உடனே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கட்டும்போது ஃபீஸ் கட்டிடுறாங்க, ஃபீஸ் கட்டும்போது இந்த மாதிரி டீவியேஷன்னால ஃபீஸ் திருப்பி கிடைக்கும், இந்த இது இருக்குது. அதனால் அப்ரூவலுடைய காஸ்ட்டும் இப்போ ஜாஸ்தியாயிருச்சு. அதுவும் யாருடைய மைண்ட் செட்லேயும் இல்லை. ஏன்னா ஒரு 70,000க்கு ஒருத்தர் அப்ரூவல் வாங்கியிருக்கார் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே போயிடுது. கிட்டத்தட்ட 1,50,000 வந்துடுது. பாதி மடங்கு ஜாஸ்தி இதெல்லாம் வந்து பட்ஜெட்டில் வராது. இது அனுபவம்னு வரும்போது தான் பட்ஜெட்டில் வரும். அப்படிங்கும்போது நிறைய ஏமாற்றம் உண்டாகுது. இதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வந்து நிறைய லிட்டிகேஷன்ஸ் வந்து உருவாகுது. இது பண்ணணும்னா அரசுக்கும் பொறியாளர்களுக்கும் பயனாளர்களுக்கும் வந்து ஆகணும்னா இம்மீடியட்டாக இந்த விலை நிர்ணயத்தை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு விலை நிர்ணய வாரியம் ஒன்று அமைக்கணும்.
ஸோ அது வந்து அரசே கையெடுக்கணும். அரசே வந்து அதில் வந்து குழு உறுப்பினர்களாக ஒரு பொறியாளரையோ ஒரு அது சம்மந்தப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியை போட்டாங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு தரம் மேம்படுத்தப்பட்ட ஒரு திட்டமாக இருக்கும். இப்போ வந்து ரொம்ப அதல பாதாளத்துக்கும் கீழே போயிட்டுருக்கு.